அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 2000+ போஸ்டிங் டிஎன்எம்ஐடபிள்யூஎஸ் வந்து எடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட நோட்டிபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2000 பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கிறது அதெல்லாம் ஒரு சீன் இருந்தாலும், ஆல்ரெடி நடந்த 2566க்கு உண்டான போஸ்டிங் ஆர்டரை கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் காலையிலேயே வீடியோவை. ஸோ அந்த வீடியோவே எல்லாருமே கண்டிப்பா பார்த்து நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ஸோ அதுக்குள்ள இந்த 2000+ பணியிடங்கள் இதை பத்தின அப்டேட் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பாத்துருங்க, சரிங்களா? சோ இதை யார் சொன்னது, எதுக்காக சொன்னாங்க அப்படின்றதையும் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், சரியா? ரைட், இங்க பாருங்க. 2104 பணியிடங்களும் மொத்தமாக 1,55,000 வேகன்சி கிட்ட என்ன பண்றாங்களா, 1,55,000 வேகன்சி கிட்ட வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படின்றது நடவடிக்கை ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மினிஸ்டர் கயல்விழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கயல்விழி அவர்கள் சொல்லியிருக்காங்க சட்டப்பேரவையில, சரியா? சரி, ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, இது குட் ஆர் பேடுன்னு கேட்டீங்கன்னா குட் தான். அடுத்து ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தடவை படிக்காம இருந்தா சார் எனக்கு போஸ்டிங் கிடைக்கல அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு நல்ல விஷயம். பட் இப்ப ஆல்ரெடி போட்டவங்களுக்கே கேஸ்ன்னு போட்டுட்டு இன்னும் நமக்கு போஸ்டிங் ஆர்டர் வராம இருக்கு. ஸோ அந்த போஸ்டிங் ஆர்டருக்கு முடிஞ்ச அளவுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கூடிய விரைவில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த நம்ம 2000 அடுத்து வரக்கூடிய 2000 வேகன்சி எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இதுவே இன்னும் கொடுக்கல அப்படின்னா இது வந்தோ என்ன வராட்டி என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா இது வந்தாலும் திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, கேஸ போடுவாங்க, திருப்பி நிப்பாட்டுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் என்னன்னா ஒரு வெக்ஸான நிலைமைக்கு மாறிட்டாங்க. இல்ல எனக்கு 1 மார்க்ல போச்சு 2 மார்க்ல போச்சு அப்படின்ற ஒரு, அதாவது நிறைய பேர் வந்து சார் எனக்கு இன்டர்வியூக்கு போயிடும் சார், பாஸ் ஆகல சார், சரி இன்டர்வியூக்கு போயிட்டு கிடைக்கல சார், இதுக்கு போயிட்டு சர்டிபிகேட் சரியில்லைன்னு வந்துட்டேன் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து இந்த போஸ்டிங்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா சில பேருக்கு ஒரு வாழ்க்கைக்கு உண்டான வரமா இருக்கு, சரியா? ஏன்னா போஸ்டிங் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு இன்னும் போஸ்டிங் ஆர்டர் வராம இருக்கு. அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு அப்படின்றத தெளிவா சொல்லாமலே இருக்காங்க. நீங்க டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இதுல வெப்சைட்லயே போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்டேட்டோட வேற எந்த அப்டேட்டும் பண்ணல. மார்ச் 31க்கு அப்புறம் எந்த அப்டேட்டுமே பண்ணல. ஸோ எதனால இவங்க டிஎன்பிசி மாதிரி என்ன பண்ணணும், வெப்சைட்ல தெரிவிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ அது கூடிய விரைவில் எடுப்பாங்க அப்படின்றத நம்புறோம். சரி, ரைட்டு. சரி, இப்போ கேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, போஸ்டிங் ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நியூ நோட்டிபிகேஷன் எப்போ வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஜூன் மாசம். அதாவது டிஎன்பிசியும் டிஎன்எம்ஏடபிள்யூஸும் கிட்டத்தட்ட வந்து ஒரே கேட்டகரியில வரதுக்குண்டான வாய்ப்புகள்ல இருக்கு நோட்டிபிகேஷன், சரிங்களா? டிஎன்பிசியும் டிஎன்எம்ஏடபிள்யூஸ், அதாவது டிஎன்எம்ஏடபிள்யூஸோட வேகன்சி வந்து என்னது, இந்த போஸ்டிங், அதாவது இந்த கேஸ் எல்லாம் முடிச்சு போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூடிய விரைவில் வந்து ஜூன் மாசம் வந்து கண்டிப்பா நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த இந்த 2000 வேகன்சிக்குண்டான இதை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், சரியா? ஸோ லெட்ஸ் வெயிட், கண்டிப்பா காத்திருப்போம், நல்லதே நடக்கும். ஸோ போஸ்டிங் ஆர்டரும் கூடிய விரைவில் கொடுத்துருவாங்க அப்படின்றத நம்புவோம், சரிங்களா? நம்பிக்கை அதை நம்பிதான் நம்ம நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த தடவை படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு அந்த சிலபஸ் ஓரியன்டா எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தயவுசெய்து வேணுங்கிறவங்க வெப்சைட்டை பாருங்க, சாம்பிள் எல்லாமே இருக்கும். ஸோ இப்ப இருந்து நான் இதுக்காண்டி படிக்கிறேன் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டிஎன்பிசி படிக்கிறேன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க.
நீங்க படிக்கிறீங்க அப்படின்றதுனால கண்டிப்பா என்ன பண்ணீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமா உங்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் டிஎன்பிசி ஏஇ டிப்ளமோ லெவலுக்கு இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு சரியா, சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு கண்டிப்பா வரும், டெஸ்ட் பேட்சும் சிலபஸ் வைஸ் கண்டிப்பா வரும். ஸோ ஃப்ரீ கிளாஸஸும் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பல அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம், டிஎன்பிசிக்கும் சரி டிஎன்எம்ஏடபிள்யூஸ்க்கும் சரி. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த 2000 வேகன்சி கண்டிப்பா வரும். ஸோ கண்டிப்பா அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.